இன்றைக்கி வந்து மெய்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வச்சு விளாண்டு பார்க்குறேன். இந்த சர்வர் பேர் ஆரின்யா. இந்த சர்வரில் வந்து பெருசாக ரூல்ஸ்லாம் இல்லை. நான் இப்போ தான் செக் பண்ணேன். ரூல்ஸ் பார்த்திங்கன்னா சும்மா வேஸ்ட் ஒன்ல அட்டாக் பண்ணக்கூடாது, குரூப் மெம்பர்ஸ் அட்டாக் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ டு ப்ளே சர்வர். நம்ம யாரை வேணால் அட்டாக் பண்ணலாம். ரூல்ஸ் பெருசாக இல்லை. இந்த மெய்ப்பு வந்து என்னத்துக்கு பெருசாக ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ளீட் அட்டாக்கு, அது போக க்ளவுனுன்னு சொல்லுவாங்க. அதாவது சிரிக்கும் ஒரு மாதிரி கேரக்டரில் உள்ள அந்த சவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இது மாதிரி ஒரு 4-5 மெய்ப்போ ஒரே கேங்காக சேர்ந்துட்டு ஏதாச்சும் ஒரு பெரிய க்ரீச்சர் அட்டாக் பண்ணுறது, அதை வந்து டீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி உள்ளது இந்த கேரக்டரு. இதோட சவுண்டு செம்ம அநாயகமாக இருக்கும். நான் அந்த சர்வரில் ஒரு தடவை விளாடும் போது இந்த மாதிரி கேரக்டரை பார்த்தேன். அது இந்த மாதிரி சவுண்டு க்ரியேட் பண்ணிச்சா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. என்னடா அது ரொம்ப வியர்டான சவுண்டாக இருக்குது, இந்த மாதிரிலாமா டைனோ இருந்துச்சுங்கிற மாதிரி. இந்த காங் படத்தில் கூட இது மாதிரி ஒரு க்ரீச்சர் ஒன்று வரும். அந்த க்ரீச்சரோட சவுண்டு இந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். செம பண்ணியாக இருக்குது எனக்கு. அப்புறம் இந்த கேரக்டரில் நான் இன்னொன்று அப்சர்வ் பண்ணது என்னென்னா, ஃபால் டேமேஜ் வெறித்தனமாக எடுக்குது. சும்மா ஒரு பக்கத்துலேருந்து ஒரு இடத்துலேருந்து விழுந்தோன்னா கூட ஃபால் டேமேஜ். இப்போ நான் வந்து அடாலசன்ட் தான், சப் அடல்ட்டு கூட கிடையாது. இதை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அடாலசன்ட்லேருந்து தான் போயிட்டு இருக்கேன். ஆனால் ஃபால் டேமேஜ் வெறித்தனமாக ஆகுது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த விஷயத்தில். ஹெட்டில் வந்து இந்த மாதிரி காஸ் மீடியம் டேமேஜ் அண்ட் ஹீல்ஸ் யூ ஃபார். இப்போ நம்ம வந்து எனிமே இந்த ஸ்லாட்டில் இந்த ரெட்டை வச்சுட்டு கடிச்சோன்னு வச்சிங்களேன், நமக்கு கொஞ்சம் ஹெல்த் கிடைக்கிது, அது நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து இது நார்மல் பைட், மீடியம் டேமேஜ் நார்மல் பைட் தான். அப்புறம் இந்த ஃப்ரண்ட் லிம்பு ஸ்லாட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் கிளா அட்டாக்கு. இது வந்து எனிமிக்கு ஒரு டீபஃபை வந்து 10 செகண்ட்ஸ்க்கு க்ரியேட் பண்ணோம். இது வந்து சார்ஜ்டு கிளா அட்டாக்கு. இது வந்து ப்ளீட் டேமேஜ் க்ரியேட் பண்ணோம். ப்ளஸ்ஸு அவங்களுக்கு வந்து டீபஃபும், எனிமிக்கு வந்து ஒரு டீபஃபும் அப்ளை ஆகும். ஓகே, மெட்டபாலிசம் அது வந்து ஃபுட்டுக்கு. இந்த ஸ்கேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டு, ரெசிலியண்ட்டாக தான் போட்டு வச்சுருக்கேன். 30% வெனம் அண்டு ப்ளீட் ரெக்கவரி ரேட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கும் தேவைப்படுமே. டெயிலில் வந்து இன்க்ரீஸ்டு டர்னிங், டெயில் அட்டாக் தேவைப்படாது. ஸோ இந்த 3ஐயும் எக்யூப் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஸ்பீடு கொடுத்துருக்கேன் 1.5% ஆக்ஸலரேஷன். ப்ளீட் டேமேஜு இல்லைனா இன்க்ரீஸ்டு ஹீலிங் டியூரேஷன், இதெல்லாம் அப்புறமா ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு. நான் இது ஸ்டார்டிங்லேருந்து வளர்க்குறப்பெல்லாம் ரெக்கார்ட் பண்ணேன்னு நினச்சேன். பட் ஆக்சுவலி ரெக்கார்ட் ஆகலை. வேறு ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்திருக்கு. இப்போ தான் சரி ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு திருப்பியும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ நான் மறுபடியும் டெசலட் பாஸ் வந்துட்டேன். அங்கேருந்து திருப்பி க்ரீன் வேலியா கிராண்ட் பிளைன்ஸ் போயிட்டு அங்கே கொஞ்சம் க்ரோத் பண்ண வேண்டியிருக்கு. ஓரளவுக்கு வளர்ந்துட்டோம்னா வேறு யாராச்சும் மை பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து ஏதாச்சும் எனிமி அட்டாக் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு தடவை சவுண்ட் விட வைக்கிறேன். நைஸ். ஓ, டெயில் அட்டாக் வச்சுருக்கியா நீ? ஐயோ, ஃபால் டேமேஜ். ஓடிடு. சார் மிஷன் முடிக்க வந்திருக்கீங்களா இங்கே? டெயில் அட்டாக்கே நமக்கு டேமேஜ் அதிகமாக ஆகுது.
ரெக்கவரி ஆகும். சிரிச்சு விடுவோமா? ரெக்கவரி ஓகே, நல்லா ஸ்பீடாக தான் ஆகுது. ஓகே, இந்த ரெட் பார் பார்த்திங்கன்னா இன்ச்சாக ஃபுல்லாகுது பார்த்திங்களா? இப்படி ஓரளவுக்கு ஸ்பீடு நமக்கு விசிபிளாக தெரிஞ்சிட்டாலே போதும். மேப் பிளேயர்ஸே இல்லை போல இருக்கேன். இனி மேப்ஸ் 40 பிளேயர் கிட்ட இருந்தாங்க நான் லாகின் பண்ணப்போ. நான் இப்போ ஒரு ரிவர் கிராசிங் பண்ண வேண்டியிருக்கு கிராண்ட் பிளைன்ஸ் லேக்குக்கு போகிறதுக்கு. இங்கே ஏதாச்சும் கிராக்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்றதுக்காண்டி இதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்படி ரெண்டு ஒரு வேடிக்கையை பார்த்தோம்னா ஆள் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இல்லாத மாதிரி தான் தெரியுது, இன்னும் ஆக்டிவிட்டி இல்லை. Let's try this. ஓகே, ரொம்ப மோசம் இல்லை. இதோட ஸ்விம்மிங் ஸ்பீடு ஓரளவுக்கு இருக்குது. இந்த அளவுக்கு ஸ்விம்மிங் ஸ்பீடு இருந்தால் தப்பிச்சிடலாம் நம்ம. இந்த ஏரியாவில் தான் நான் கிரக்கடையில் விளாண்டனாலும் இங்கே தான் இருப்பேன். யாராச்சும் கிராஸ் பண்ணக்குள்ளே பைட் பண்ணலான்ட்டு. இந்த பாருங்கள், அது என்னன்னு தெரியலையே. ஐ ஆட்டோரியோ இங்கே போனா எங்கே இருக்க? ஐ ஓ, கேம்டோவானே. ரைட், அதுக்கிட்டே நம்மளால் போக முடியாது. ஸோ கிராஸ் பண்ணியாச்சு, சக்ஸஸ். இப்போது நான் வந்து ஃபுல் க்ரோன் ஆகிட்டேன். அபிலிட்டிஸ் போனீங்கன்னா அடல்ட்டில் இருக்க பாருங்கள், சென்சஸ்லாம் இப்போ நம்ம பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ்ட் அட்டாக் பை 20% when within 50 meters வேஸ்ட்டு. டேமேஜ் during night வேஸ்ட்டு. லோன் ஹண்டரா? அட்டாக்கிங் டார்கெட்ஸ் மார்க்டு வித் ஹெமரேஜ். பண்ணால் என்னன்னு தெரில, ஏதோ ஒன்று தான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணுவோம். ட்ராக்ஷன், ஸ்டாமினா ரெக்கவரி முக்கியம். இது ஓகே. Increased stamina bar. Voice, increase the attack of all my by 11%. Enter a bit of phrase. Increase the bleed amount of all my in your group. Commenting howl. Okay. Commenting howl include பண்ணிக்கலாம். ஃபுல்லி க்ரௌன். சைஸ் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா அப்படி கிடையாது. டீரெக்ஸ் பக்கத்துலலாம் போனோன்னாக்கா எக்ஸாக்ட் சைஸ் தெரிஞ்சிடும். ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப சின்ன கேரக்டரும் கிடையாது. இங்கே ஏதோ ஒரு கேரக்டர், அது என்ன கேரக்டர்னு கரெக்டாக தெரில. நம்ம கார் வச்சு விளாடுவோமா, அதுதான் நினைக்கிறேன். அதுவும் ஃபுல்லி க்ரௌன் மாதிரி தெரியலை. இது கூட நம்ம சண்டை போட்டோம்னா என்ன? அடல்ட்டா என்னன்னு கரெக்டாக நமக்கு தெரியலை. தண்ணியில் ஏதாச்சும் இருக்கா? ஏன் தண்ணியை பார்க்குது? தண்ணியில் ஒன்றுமே இல்லையே. நம்மளே ரொம்ப ஸ்பீடாக இருந்தோம்னா வச்சு பரவாயில்ல, நம்ம ஸ்பீடே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம போட்டு தள்ளிடலாம் போலயே. வா, இதை
நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலையே. நீ என்ன கடிச்சு விட்றாத. ஓகே. ஏன் நான் பாட்டுக்கு தானே இருக்கேன். இன்ட்டையும் வர நீ ஆல்ரெடி சாவர நிலமையில தான் இருக்க. நானுமே இந்த மாதிரி மிஸ்டேக் தான் நிறையா தடவை பண்ணிகிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு வளர்ந்துட்டாலே இந்த மாதிரி ஹாட்ஸ்பாட்டுக்கு வந்துடுவேன். இப்படி வந்தோன்னா என்ன ஆகும்னா அடல்ட்டு ஏதாச்சும் ஒன்று நம்மளை போட்டு தள்ளிடும். இப்போ இந்த பெரிய டைனோ ஃபுல்லாக வளர்ந்துருந்துச்சின்னு வைங்களேன், ஒரு 2-3 ஹிட்லேயே நான் வந்து டெத் ஆகிருப்பேன். என்னோடய ஃபுல் ரெட்டுமே வந்து டவுன் ஆகிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு முக்கால்வாசி இருக்குது பாருங்கள். அதுவும் எனக்கு சீக்கிரமாக ரெப்ளனிஷும் ஆகிடும். ஏன்னா நான் கொஞ்சம் மிட் டியர் கேரக்டர்னால, மீடியம் சைஸ் கேரக்டர்னால எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக அது ரெக்கவரியும் ஆகிடும். சும்மா ஒரு குத்து மதிப்பாக தான் அட்டாக் பண்ணேன், பரவாயில்ல. நைஸ்.